எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா நடக்க போகுது. ஸோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்நேரம் நம்ம ரெஸ்ல்மேனியா நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்ல்மேனியாவோட அந்த செட் ஒர்க்கை ரொம்பவே தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் ரெஸ்ல்மேனியா 41ஓட செட் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோவை என்னால் இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியாது, ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே சமயம் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அதே சமயம் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ராஸ் ஸ்மாக்டவுன் ஏன் ரெஸ்ல்மேனியா முதற்கொண்டு முடிஞ்ச அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுல் ஷோவையே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லை என்னால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு கிராஃபிக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. பார்க்குறதுக்கே உண்மையிலே தரமாக இருக்குது. ஸோ WWE செட் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் WWE வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக த ராக்கோட புதிய திட்டம். த ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் WWEக்கு வந்தார், ஜான் சீனாவை ஹீலாக மாற்றிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே WWE விட்டு ஒரு ஓரமாக போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு த ராக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் ஏற்றி விட்டுருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா த ராக் அவரோட சோஷியல் மீடியாவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த ரூபிக் கியூப்ஸ் வந்து வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் போட்டுட்டு இருக்க அந்த டிஷர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவமே அடங்கியிருக்கு. குறிப்பாக ராக் வந்து பார்த்தீங்கன்னா NJPWவோட அந்த டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. குறிப்பாக நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கோட அந்த மெர்ச்சன்டைஸ் அவங்களோட டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த உடனே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தமே இல்லாமல் த ராக் வந்து பார்த்தீங்கன்னா NJPWவோட டிஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWEவோட ஓனரே த ராக் தான். அவர் TKO குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பராக இருக்காரு. ஸோ WWE அவரோட கண்ட்ரோலில் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ WWE வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனியே இருக்கும்போது அவர் ஏன் NJPW டிஷர்ட் போடணும் அப்படின்ற ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் NJPW ரெஸ்லிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கோட அதே ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா WWEயும் NJPWவும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் லீடாக கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு NXTயும் TNA இம்பாக்டும் எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி NJPWவும் WWEயும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட போகிறாங்க. ஸோ அதை தான் இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் கொடுக்குறாரா WWE NJPWவோட பார்ட்னர்ஷிப்பை பற்றி அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியா 41க்கு ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் கிடையாது இது. ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஸ்பாட் ஆகிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லையும் ப்ராக் லெஸ்னரை கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு மேட்ச்லேயும் யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு பெட்டிங் ஆட்ஸ் தனியாக இருக்கும். அதே சமயம் ரெஸ்ல்மேனியாவில் சர்ப்ரைஸ்
சர்ப்ரைஸாக என்ன நடக்கும், ரெசில்மேனியாவில் யாரெல்லாம் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பெட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ரெசில்மேனியா 41ல் ப்ராக் லெஸ்னர் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி பெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வருஷம் ரெசில்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வர போகிறாரு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸில் இருக்குது. அவர் ஹால் ஆஃப் ஃபேமருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் வர போகிறாரு, அலிஸ்டர் பிளாக் வர போகிறாரு, ரூசேவ் வர போகிறாரு, பெக்கி லிஞ்ச் வர போகிறாங்க, பேஜ் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களாம் ரெசில்மேனியாவுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 70% வர போகிறாங்க, இவங்க 40% வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் கடைசி இடத்துல ப்ராக் லெஸ்னரோட பேரும் இருக்குது. மேபி ப்ராக் லெஸ்னர் ரெசில்மேனியாவுக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி பெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. ப்ராக் லெஸ்னர் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ரோமன், செத்து, பங்கு அவங்க 3 பேரும் எனக்கு தான் நீ ஃபேவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ பால் ஹெய்மனை தாம் பக்கம் எழுதுறாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். டெலகிராம் சேனல் அந்த மீம் போட்டிருந்தேன். ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த மீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது போல. ஸோ மேபி அது மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது ப்ராக் லெஸ்னர் வந்து பால் ஹெய்மனை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டு போவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி அவர் வருவாரா அப்படின்ட்டு தெரியல. பெட்டிங் ஆட்ஸில் கடைசி இடத்துல ப்ராக் லெஸ்னரோட பேரும் இருக்கே தவிர அவர் வருவார் அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஒருவேளை ப்ராக் லெஸ்னர் ரெசில்மேனியாவில் ஷாக்கிங் ரிட்டர்ன் கொடுத்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவர் கடைசியாக அதே லாஸ் வேகாஸில் அதே அலிசியஸ் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் பண்ணார் கோடி ரோட்ஸோட. அதே ஸ்டேடியத்துக்கு திரும்ப ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ராக் லெஸ்னர் ஒருவேளை ரெசில்மேனியாவுக்கு ரிட்டர்ன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியாவோட டிக்கெட் செல்லிங் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசில்மேனியாவோட டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 60,000 டிக்கெட் விற்கணும்னு டார்கெட் பண்ணாங்க. 50,000 டிக்கெட் தான் விற்றுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்க இருக்கு. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 54,595 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க. நைட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 50,116 டிக்கெட் விற்றுருக்கு. நைட் 2 பொறுத்த வரைக்கும் 52,427 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் மொத்தமாக எத்தனை சீட் WWE பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 68,143 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE விற்கலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அவ்வளோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி கடகடன் டிக்கெட் வித்துச்சு அப்படின்னா கடகடன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெசில்மேனியாவில் மொத்தமாக எவ்வளோ டிக்கெட் விற்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ மொதல் நாள் எவ்வளோ டிக்கெட் விற்கும், 2வது நாள் எவ்வளோ டிக்கெட் விற்கும், மொத்தமாக ரெசில்மேனியாவை எத்தனை பேர் நேரில் லைவ்ல போய் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் பேக்லாஷ் 2025 நடக்க போகுது. ரெசில்மேனியாக்கு அப்புறம் நடக்க போகிற பேப்பர் வியூ பேக்லாஷ் பேப்பர் வியூ தான். அதோட டிக்கெட் சேலும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக பேக்லாஷ் பேப்பர் வியூ பொறுத்த வரைக்கும் மே மாதம் 10ஆம் தேதி நடக்க போகுது. ரெசில்மேனியா முடிஞ்சு ஒரு 20 நாள்லேயே நடக்க போகுது. ஸோ அதோட டிக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15,458 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12,184 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வித்துருச்சு. இன்னும் ஒரு 3,274 டிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒருவேளை ரெசில்மேனியாவில் ஜான் சீனா சாம்பியன் ஆனார் அப்படின்னா ஸோ இந்த டிக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெசில்மேனியா பேக்லாஷ் பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்போட பயங்கரமான ஒரு சோல்ட் அவுட் ஷோவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ட்ரூ மேக்கின்டயருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ட்ரூ மேக்கின்டயரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் ட்ரூ மேக்கின்டயரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட்டும் பயங்கரமாக அடிச்சிக்கிற மாதிரி அவங்களோட மேட்சுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் ட்ரூ மேக்கின்டயரை அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி தலையை அடிச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. தலை ஓப்பன் ஆகி பயங்கரமாக அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்துச்சு. WWE அதை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. ஸோ இப்போதைக்கு ஸோ ட்ரூ மேக்கின்டயரோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. இது பெரிய லெவல் இன்ஜுரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மேபி இந்த மேட்ச் எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதிலிருந்து ட்ரூ மேக்கின்டயருக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கார் கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் அடிபட்டுச்சு. இப்போ அவரோட தலையில் அடிபட்டுருக்கு. இது இல்லாமல் சின்சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்க போகுது. அதில் என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம்.
அதுக்கு அடுத்தபடியா ரெசில்மேனியா 41ஓட கரண்ட் பெட்டிங் ஆட்ஸ் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் WWE ஒரு 13 மேட்சை ரெசில்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் வின் பண்ண போறா அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் ரெசில்மேனியா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் யார் ஃபேவராக இருக்கா, ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஸோ ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி யார் ஃபேவராக இருக்கா அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு யாரெல்லாம் ஃபேவராக இருக்கா அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனாவோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா கரண்ட் ஃபேவரா இருக்காரு. ரெண்டாவது மேட்ச் செத் ராலன்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கு நடக்க போற ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேவரா இருக்காரு. முதல்ல ரோமன் ரெயின்ஸ் இருந்தாரு, இப்போ சிஎம் பங்க் இந்த மேட்சை வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்குக்கு கரண்ட் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரா இருக்கு. அதே சமயம் ரியா ரிப்ளி வர்சஸ் இயோ ஸ்காய் வர்சஸ் பியாங்கா பிளேருக்கு நடக்க போற ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் பியாங்கா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பியாங்கா பிளேராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவரா இருக்கு. அதே சமயம் குந்தர் வர்சஸ் ஜே ஊசோக்கு நடக்க போற வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ இந்த மேட்சை வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஜே ஊசோக்கு இந்த மேட்ச் ரொம்பவே ஃபேவரா இருக்கு. அதே சமயம் டிஃபனி ஸ்டேட்டன் வர்சஸ் சார்லட் ஃபிளேருக்கு நடக்க போற WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் சார்லட் ஃபிளேர் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சார்லட் ஃபிளேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவரா இருக்கு. அதே சமயம் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் லோகன் பால் மேட்ச் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏஜே ஸ்டைலுக்கு பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவரா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பென்டா வர்சஸ் பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஃபின் பெலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கு நடக்க போற ஃபேட்டல் 4-வே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல பென்டாக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ்ல ரொம்பவே ஃபேவரா இருக்கு. ஸோ ரெண்டாவது இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ இருக்காரு, ரெண்டு பேரும் மேலே கீழே அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ மேலே இருக்காரு, ஸோ பென்டா கீழே இருக்காரு. ஸோ மாறி மாறி பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவரா வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு பென்டா ஃபேவரா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா எல்ஏ நைட் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கு நடக்க போற யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ஜேக்கப் ஃபார்டு வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவரா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா எல் கிராண்ட் அமெரிக்கானோ வர்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோக்கு நடக்க போற சிங்கிள்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ரேமஸ் ஸ்டுடியோக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி ரேமஸ் ஸ்டுடியோவோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ்ல ரொம்பவே ஃபேவரா இருக்கு. அதே சமயம் நயோமி வர்சஸ் ஜெட் கார்கில் நடக்க போற ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெட் கார்கில் இந்த மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜெட் கார்கிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவரா இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த நியூ டே வர்சஸ் வார் ரைடருக்கு நடக்க போற WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல த நியூ டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ பெட்டிங் ஆட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரா இருக்கு. ஸோ பெருசா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் கிடையாது. த நியூ டே வின் பண்றதுக்கு 51% வாய்ப்பு இருக்கு, வார் ரைடர் வின் பண்றதுக்கு 49% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பெட்டிங் ஆட்ஸ் மேலே கீழே அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நியூ டே ஃபேவரா இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரகுல் ராட்விகஸ் அண்ட் லிவ் மார்கன் வர்சஸ் ரைலா வல்கீரியன் அண்ட் பேலிக்கு நடக்க போற WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்தவரை லிவ் மார்கன் அண்ட் ரகுல் ராட்விகஸ் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரா இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கலாம் வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் ஃபேவரா இருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வரப்போற ராஸ் மேக்டவுன்ல இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் எப்படி போகுமோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பெட்டிங் ஆட்ஸ் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி பெட்டிங் ஆட்ஸ் எப்படி சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ரெசில்மேனியா 41 பார்க்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.